இதை மாவட்ட ஆட்சியாளர் வந்து ஒரு பறையர் சமூகத்தை புறக்கணிக்கிறாங்க, மாடு அவுத்து விடலை, இது புறக்கணிச்சு கருப்பொடி கட்டுறாங்க. அப்போ மாவட்ட ஆட்சியாளர் எப்படி கலந்துக்கிறாரு? அவங்க மேலேயும் வழக்கு பதிவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தாசில்தார் இப்போ ஆர்டர் கொடுத்துருக்காரு, மரியாதை கொடுக்கணும், 2020 ஆர்டர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த ஆர்டரை இம்ப்ளிமெண்டே பண்ணலை, மரியாதையை கொடுக்கல. அப்போ மரியாதையை கொடுக்காட்டியும் கூட தாசில்தார் மீது வழக்கு போடுறதுக்கு சட்டம் இருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் எப்படி அரசாங்கம் வந்து அது கலந்து அது வழி நடத்தக்கூடாதுல்ல. அப்போ இந்த மக்கள் மனுஷனா இல்லையா? பறையர்கள் மக்கள் இல்லையா? 200 குடும்பம் இருக்குங்க இந்த ஊரில். இந்த ஜல்லிக்கட்டு வந்து 2012 முன்னாடி அரசு தான் நடத்துது. இந்த பணம் வந்து பேரூராட்சி பணம். இன்றைக்கி வந்து 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க இந்த ஜல்லிக்கட்டில். இங்கே இருக்க பேரிகார்ட் போடுறதுலேருந்து சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து எல்லா செலவும் பேரூராட்சி பணம். பேரூராட்சி யார் பணம்? அவங்க இல்லை மடத்து கமிட்டி பணமா? இல்லை மடத்து கமிட்டி செலவு பண்ணுதா? நாங்கள் கேட்க மாட்டோம். அரசாங்க பணம் 40 லட்ச ரூபா இந்த தடவை செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேண்டாம், நீங்கள் போய் கேளுங்க பேரூராட்சி எவ்வளோ செலவு பண்ணீங்க. ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு 40 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கு பேரூராட்சி. அப்போ என் காசில் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது நான் கேட்க மாட்டேன்னா உரிமை? ஏன் மாட உடம்பு கேட்க மாட்டேன்னா? நாங்கள் கேட்குற ஒரே உரிமை என்னான்டா, ஏன் பணத்தில் நடத்துகிறேன், நான் வரி கட்டுற பணத்தில் நடத்துகிறேன், வரி பணத்தில் நீ வந்து ஜல்லிக்கட்டு நடத்துகிற, அப்போ நான் எனக்கான ஒரு ரைட்ஸை கேட்பல. அந்த இதில் தாங்க நாங்கள் கேட்குறோம். இந்த 2018 ஜல்லிக்கட்டில் பைலா மாறி இருக்குது. ஆர்கனைஸ் கமிட்டியோட தலைவர் மாவட்ட ஆட்சியாளர், அதுக்கடுத்து ரிட்டையர்டு ஜட்ஜு வந்து சூப்பர் கமிட்டி தலைவர், என்னுடைய பணத்தில் ஜல்லிக்கட்டு நடக்குது. அப்போ நான் கேட்குற ரைட்டாக தப்பா? இங்கே வந்து மினி கவர்மெண்ட்டே நடக்குது. இங்கே வந்து மடத்து கமிட்டின்றது ஒரு மடத்து கமிட்டி இருக்குது மடம். இந்த மடத்தில் வந்து மொத்தமே பார்த்தோம்னா ஒரு 11 மெம்பர் இருக்காங்க. இந்த 11 மெம்பரில் ஒரு சாதிக்கு 2 மெம்பர் மாதிரி 2 சாதிக்கு மட்டும் இருக்காங்க. மொத்தமே 9 சாதி. 9 சாதி அந்த மடத்து கமிட்டியில் இருக்குது. இந்த பாலமேட்டில் வந்து 21 சாதி இருக்குது. இந்த 7 சாதிக்காரங்க மட்டும்தான் மாட வைக்க முடியும். இங்கே மற்ற சாதி இல்லை. இதே மாதிரி எங்களை மாதிரி மைனாரிட்டி இருக்கக்கூடிய 200 எல்லா சாதியிலையுமே இருக்கிறாங்க. இங்கே கல்லர் இருக்கிறாங்க, சேர்வார் இருக்கிறாங்க. அவங்கள மாட வைக்க முடியாது. அவங்க கேட்கல அப்படின்றக்காண்டி வந்து நமக்கு சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய நாடாரும் ஒரு 4 சாதி மட்டும் எப்பயுமே மாட அவுத்துக்க முடியும். நாடார் தான் அவுப்பாங்க. நாடார் அவுக்கலாம், நாயுடு அவுக்கலாம். இவங்க மாடு வந்து எப்பயுமே அவுத்துக்கிறலாம். ஆனால் ஒரு 8 சாதி சேர்ந்து 8 சாதிக்கு ஒரு மாடு இருக்குது. அந்த 8 சாதியில் வந்து இந்த தடவை இந்த 3 வருஷத்துக்கு அந்த சாதி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 7 சாதி வேடிக்கை தான் பார்க்கணும். ஆனால் ஒரு 4 சாதி மட்டுமே வருஷம் அவுக்கல. அமைச்சருக்கு மூர்த்திக்கு தெரியாமல் எப்படி இருக்கும், கலெக்டருக்கு தெரியாமல் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமான அமைச்சர் கிடையாது. ஒரே விஷயம், எல்லாருக்குமான அமைச்சராக இருந்தால் கருப்பு கொடி கட்டி இங்கே இருக்குது, மீடியாவில் தெரியுது. எப்படி அவர் ஜல்லிக்கட்டுக்கு வந்தார்? அவர் எல்லா சாதிக்கும் பொதுவான அமைச்சருங்க. நான் அமைச்சர் மூர்த்தியை பார்த்தே சொல்கிறேன். நீ வந்து சட்டப்பிரிவு 3 ஷெட்யூல் படி நீ அமைச்சரான, நீ எப்படி வந்து உள்ளுக்கு ஜல்லிக்கட்டு ஒரு தீண்டாமல் இருக்குது, தீண்டாமல் ஜல்லிக்கட்டு நீ நடத்தலாமா? நடத்தக்கூடாதுல்ல. அவர் வந்திருக்க கூடாதுங்க. இதுக்கே அவர் என்னாச்சுன்னா பதவி விலகணும். உண்மையிலே திமுக என்னாச்சு அப்படின்னா, அமைச்சர் மூர்த்தியை வந்து இந்த வணிகவரித்துறை அமைச்சரையும் இந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரையும் வந்து அவர்கிட்ட வந்து பிடுங்கணும். அதே வந்து உண்மையான விஷயம். இதை சட்ட மீறல். இது வந்து அம்பேத்கர் சட்டத்தை மீறி இருக்காரு, கான்ஸ்டியூஷனை மீறி இருக்காரு. இது மாவட்ட ஆட்சியாளர் மீறி இருக்காங்க. ஆனால் அது திமுக செய்யுமா? சமூக நீதி ஆட்சின்னு சொல்கிறோம், இதில் சமூக நீதி இல்லை. இதே உண்மையான விஷயம். பறையர்களுக்கு வந்து துரோகம் தான் நடக்குது. வேங்கவேல என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க? நாங்குநேரில் என்ன நடந்துச்சு, என்ன பண்ணாங்க? அவனியாவரத்தில் 4 பேரை வெட்டினா என்ன பண்ணாங்க? இதுதாங்க நடந்துக்கிட்டு இருக்கீங்க. எங்களுடைய நோக்கமே என்னான்டா, இந்த ஊரில் எல்லா சாதிக்கு 2 பேத்துக்கு மரியாதை கொடுத்து மேடையில் ஏற்றுற மடத்து கமிட்டியில், அதே மாதிரி எங்கள் 2 பேர்த்த மரியாதை கொடுத்து மேடை ஏற்று. இன்னொன்று என்னான்டா, நீ 7 சாதிக்காரை மட்டும் மாட அவுக்குற இல்லை. நானும் இந்த ஊரில் பூரக்குடி, நான் ஊருக்கு வெளியே இருந்தால் கேட்க மாட்டேன், ஆற்றுக்கு வெளியே இருந்தால் கேட்க மாட்டேன். இந்த ஆற்றுக்கு உள்ளர நடுவில் பாலமேட்டில் நடுவில் இருக்க சாதி பறையர் சாதி, நடுவில் நாங்கள் தான் இருக்கோம். ஆனால் எங்களுக்கு மரியாதை இல்லை. எங்கள் மாடே 8வது மாடா அவருன்றான். நான் முதல் மரியாதை கேட்டால் நீ என்ற சண்டைக்கு வரலாம், 2வது மரியாதை கேட்டால் சண்டைக்கு வரலாம். ஓன்ட்டு இருந்த மரியாதை பிடுங்கினா சண்டைக்கு வரலாம். நான் ஓன் மரியாதை நான் கேட்கல. 7 மாடு அவுக்குற இல்லை, 8வது மாடா என் மாடு அவரு பறையர் உரிமைக்கு சொந்தமான பாறை கருப்பு சாமி மாடுதான், முத்தாலம்மன் சாமி மாடுதான். இந்த ஊருடைய குலதெய்வத்தினுடைய சாமியாடி பூசாரி எல்லாமே பறையங்க பாலமேட்டில். மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய ஒரே கோரிக்கை, ஏதோ பாலமேட்டில் இருக்கக்கூடிய ஒரு 200 வீடு பறையர்களின் கோரிக்கை நீங்கள் என்னாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1,25,00,000 பறையருடைய கோரிக்கையை ஏற்று அடுத்த முறையாவது 8வது மாடாக மரியாதை மாடாக பறையர் உறவின் முறைக்கு சொந்தமான மாட்டை பாறைக்கருப்பு முத்தாலம்மன் சாமி மாடை அவுக்கணும் அப்படின்றத அமைச்சருக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். அதே நேரத்தில் வந்து எல்லா சாதியிலும் 2 பேரை மேடையில் ஏற்றுறீங்களா, அதே மாதிரி எங்களையும் மரியாதையாக மேடையில் ஏற்றணும் அப்படின்ற கோரிக்கை வைக்கிறோம். இந்திய நாடு வந்து அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் இருந்துக்கலாம், அது வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்திய நாட்டில் வந்து அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பின்பாக எல்லாருமே சமம் தான். இந்திய நாட்டில் இருக்க எல்லா குடிமகன்களுமே வந்து இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட நபர்கள் தான். இல்லை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஒரு சட்ட வடிவம் கொண்டு வராங்க. அந்த சட்ட வடிவத்தின் அடிப்படையில் அரசாங்கமே ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்தணும் அப்படின்னு தான் வந்து சட்டமே சொல்லுது. அப்போ அரசாங்கமே அரசாங்கமே ஜல்லிக்கட்டை எடுத்து நடத்துகிறாக இருந்தால் அதில் எல்லோரும் சமம் தானே?
எல்லாரும் சமம் தானே. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஓபிஎஸ் கொண்டு சட்டம்லாம் தெரியும். அப்போ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டுடைய ஆர்கனைஸ் கமிட்டியினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா மாவட்ட ஆட்சியர் தான். அப்போ மாவட்ட ஆட்சியுடைய தலைமையில் தான் இந்த ஜல்லிக்கட்டே நடக்குது. அப்போ 2018க்கு பின்பாக, 2018க்கு முன்னாடி வரைக்கும் என்ன நடந்தது இருந்துட்டு போகுது. 2018க்கு பின்பாக இங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டு என்பது யாருடைய ஜல்லிக்கட்டுனா, இது வந்து அரசாங்கத்தினுடைய ஜல்லிக்கட்டு. அப்போ அரசாங்கத்தினுடைய ஜல்லிக்கட்டில் எல்லா கம்யூனிட்டிக்கும் மரியாதை மாடுன்னு விடுறப்ப எங்களுடைய மாடையும் மரியாதை மாடு மரியாதை மாடியை விடுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவங்க விட்டு போகிறது அவங்களுக்கு என்ன பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற ஜல்லிக்கட்டு இருக்கு இல்லையா, இந்த ஜல்லிக்கட்டு வந்து பேரூராட்சி சார்பாக தான் நடத்துகிறாங்க. அப்போ பேரூராட்சி சார்பாக நடத்துகிறாங்க அப்படின்னா இந்த பேரூராட்சிக்கு யாரெல்லாம் வரி கொடுக்குறாங்க, இங்கே இருக்க எல்லா கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் வரி கொடுக்குறாங்க. இந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க கொஞ்சோண்டா கொடுங்க, அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க கொஞ்சம் அதிகமாக கொடுங்க அப்படிலாம் சொல்கிறது கிடையாதுல்ல. எல்லா கம்யூனிட்டியும் ஒரே மாதிரி தான் வரி கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே இங்கே வந்து சம்மந்தம்னா, அப்போ எல்லாரும் வரி கொடுக்குறாங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டில் வந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும்ல. ஆனால் இங்கே மரியாதை கொடுக்குறது கிடையாது. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மட்டும் ஒதுக்கி வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாத தரவுன்னு நினைக்கிறேன். நான் இங்கே இருக்கிற ஆட்கள்கிட்ட விசாரித்து பார்த்தப்ப இந்த பேரூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, பேரூராட்சி நிர்வாகத்தில் பணிபுரிகிற ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே, அவங்களுடைய சம்பள பணம் இருக்கு இல்லையா, அது ப்ரீவியஸாகவே வந்து ஒரு 4 மாத சம்பள பணத்தை எடுத்து அது எல்லாத்தையுமே ஜல்லிக்கட்டில் போட்டு தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜல்லிக்கட்டை நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்திடுறாங்க. ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த அரசாங்க அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவது கிடையாது. இங்கே இதுதான் சிக்கலே. இன்னொரு கூடுதலான தகவல் மட்டும் சொல்லிடுறேன். 2023 ஒரு பீஸ் கமிட்டி போடுறாங்க. அந்த 2023 மடத்து கமிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து எங்கள் கிராமத்தில் 6 மாடு தான் மரியாதை மாடாக அவிழ்த்து விடுவோம் அப்படின்ற மாதிரி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதி கொடுத்துருக்காங்க. 2023 6 மாடு தான் நாங்கள் அவிழ்த்து விடுவோம்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024 அதே மாதிரி பீஸ் கமிட்டி போடுறாங்க. அதில் வந்து நாங்கள் வந்து மரியாதை மாடாக 7 மாடு தான் அவிழ்த்து விடுவோம்னு சொல்கிறாங்க. 2023 நீங்கள் 6 மாடு எழுதி கொடுத்துருக்கீங்க, 2024 7 மாடு அவிழ்த்து கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களால் வந்து சட்டத்தை மீற முடியுது, உங்களால் ஒரு மாடு எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியுது. அப்போ 2025 வந்து பறையர் மக்கள் வந்து 8வது மாடை தானே கேட்குறாங்க. அப்போ 8வது மாடை அவிழ்த்து விடலாம்ல. அவங்க வந்து மொதல் மாடை கூட கேட்கல, உங்களுடைய மரியாதை மாடோடு சேர்த்து என்னுடைய மரியாதை மாடையும் 8வது மாடாக வந்து அவிழ்த்து விட சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ச்சியாக சாதிய கண்ணோட்டத்தோடு தான், முழுக்க சாதிய கண்ணோட்டத்தை தான், சாதிய கண்ணோட்டத்தோட இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, தொடர்ச்சியாக புறக்கணிக்கிறாங்க. ஸோ வந்து இருட்டும் திருட்டும் மூலம் விடிவுக்குறோம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இருட்டும் திருட்டும் மூலம் விடிவுக்குறோம். கண்டிப்பான முறையில் இந்த மக்களுக்கான நீதி கிடைக்கும். அது எப்படி வேதனைப்படாமல் இருக்க முடியும்? அதாவது நான் சொன்ன மாதிரி அரசியலமைப்பு சட்டம் வர்றதுக்கு முன்னாடி வந்து எப்படியோ இருந்தாங்க, எல்லாருமே எப்படியோ இருந்தாங்க. ஆனால் அதெல்லாமே ஒழுங்குபடுத்துவதற்கு தானே சட்டம் கொண்டு வந்தாங்க, எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்துகிற சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து சட்டம் நடைமுறைக்கு வந்ததுக்கு பின்பாகவும் நீ மேலே நான் கீழே, அதுவும் குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் இந்த சமூக நீதி ஆட்சி பெரியாரிய மண், இது அதான் வேதனையாக இருக்குது. இது பெரியாரிய மண், அதுவும் பெரியாரிய மண்ணில் ஒரு அமைச்சர் வந்து செலக்டட் பர்சனாக இருக்கிறார் இங்கே. அப்போ பெரியார் மண்ணில் இருக்கிற அவருடைய கொள்கை கோட்பாடில் ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற இந்த திராவிட மண்ணில் இந்த மாதிரி சாதி வெறியாட்டு நடக்கிறப்ப அதை எப்படி ஏற்றுக்கிற முடியும்? மனசு வேதனை தானே இருக்கும். நாங்களாக ஓட்டு போட்டிருக்கோம் இல்லையா சமூக நீதி ஆட்சிக்கு, அப்போ வேதனையாக தான் இருக்கும்.